என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி அபூர்வமான தைப்பூசமானது வரப்போகுது. இந்த தைப்பூசத்துக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களோட இடப்பெயர்ச்சியானது, இடமாற்றமானது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. இதன் விளைவாகத்தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது இனி நடக்க போகுது. இந்த சம்பவங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு முருகனோட அருளாசியால அவங்களோட வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய போகுதா, இல்லை ஏதாவது சில புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா அப்படிங்கிறத குறித்த தகவலை தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே கன்னிராசினியர்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்ப பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு கொண்டு இருப்பதோடு நிறைய மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்குது. அது மட்டும் அல்லாமல் அவங்களோட நீண்ட நாள் ஆசைகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சில விஷயங்களானது நடக்காமலேயும் இருந்துக்கிட்டு இருக்குது. இது போன்ற பல்வேறு விதமான சிக்கல்களில் பார்த்திங்கன்னா கன்னிராசினியர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இனி வரப்போகின்ற நாட்களில் முருகனோட அருளாசியால் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சரியாக மாலை 6 மணி அளவில் வெற்றிலையை வச்சு ஒரு தீப வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மனதார முருகன்கிட்ட சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த விஷயங்களானது அப்படியே உங்களுக்கு நடந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாக தான் இந்த தைப்பூச நாள் இருக்குது. கன்னிராசினியர்கள் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. ஜோதிட ரீதியாக கன்னிராசினியர்களுக்கு இனி நேர காலமானது சாதகமாக இருக்க போகுதா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசினியர்கள் நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறீங்க. 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று தான் இந்த ஒரு அபூர்வமான தைப்பூசமும் அன்றைய தினத்திலேயே சேர்ந்து வந்திருக்குங்க. இதன் பிறகு தான் சூரிய பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, குருவுடைய வக்கிர நிவர்த்தி, சனி பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களோட இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகுது. இதை வச்சு தான் கன்னிராசினியர்களோட வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்குது. கன்னிராசினியர்கள் பல கிரகங்களோட அமைப்பானது சாதகமான விஷயங்களை தந்தாலுமே உங்களோட ராசியில் கேது அமர்ந்து பல சோதனைகளை உங்களுக்கு தந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கி கொண்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஒரு தைப்பூசத்துக்கு பிறகு பல கிரகங்கள் இடமாறக்கூடிய இனி வரப்போகின்ற நாட்கள் கன்னிராசினியர்களுக்கு ஓரளவுக்கு இனிமையான நாட்களாகவே இனி அமைய போகுதுங்க. ஆனாலுமே சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்களானது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கன்னிராசிக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு கிரகங்களோட சேர்க்கை மற்றும் பெயர்ச்சியோட அடிப்படையில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத நாட்கள் இனி வரப்போகின்ற நாட்களாக அமைய போகுது. இனிமையான பல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணவரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த 2 விஷயங்கள் தான் கன்னிராசினியர்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. இத்தனை நாளாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல தொழில் ரீதியாகவும் பணவரவும் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. அதுக்கு ஏற்ப இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகளை எல்லாம் சந்திச்சுட்டே இருந்தீங்க. எப்போ பார்த்தாலும் மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழ்நிலையிலேயே இருந்துட்டு இருந்தீங்க. இதன் மூலமாகவே எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா பணத்தையும் செலவு செஞ்சுருந்தீங்க.
இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்படிப்பட்ட இந்த 2 விஷயங்களால தான் இவங்களுக்கு முருகனோட அருளாசியால் விடுதலையானது கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணவரவானது ஓரளவுக்கு அதிகரிப்பதோடு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலும் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாங்க. அதே சமயம் திடீர்னு அதிர்ஷ்டம் மூலமாக எதிர்பாராத சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. எல்லா முயற்சிகளுக்கும் இப்போது சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. கடந்த சில நாட்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா கன்னிராசி நேயர்களோட வாழ்க்கையில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடுங்க. முயற்சிகளுமே உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத அளவுக்கு நல்ல செய்தியும் அதன் மூலமாக முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. வராமல் இருந்துட்டு வந்த பணம் இப்போது உங்களுக்கு சாதகமாக கைக்கு வந்து சேரும். இது ஒரு நல்ல விஷயமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ராசியை நேரடியாக பார்ப்பதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வகையிலையும் சோதனைகள் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சுபகாரிய தடைகள் இருந்த சுவடே தெரியாமல் போகக்கூடும். திருமணம் திடீர்னு முடியக்கூடிய வாய்ப்புகளும், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது அப்படின்னு பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே தடையின்றி உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு. இந்த தைப்பூசத்துக்கு பிறகு சூரியனோட பெயர்ச்சியும் ஏற்பட போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களை நிரூபித்து அடுத்தடுத்து வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான காலகட்டமாகவும் உருவாகி இருக்குது. இந்த பெயர்ச்சியால் பெரிய ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான மாதமாக இது அமைய போகுது. அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனால புதன் இணைவது ஆகியவையெல்லாம் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பண வரவானது கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கணிசமாக உயரக்கூடிய வகையிலையும், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல் தரக்கூடிய வகையிலையும், வராத கடன்கள் எல்லாமே வசூலாகக்கூடிய வகையிலையும் நிலைமை ரொம்ப சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. இந்த ஒத்துழைப்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையிலையும் பார்த்திங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே இந்த ஒரு அபூர்வமான தைப்பூசனால் தவற விட்டுறாதீங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகனுக்கு உரிய நாள். மேலும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே இந்த தைப்பூசமும் வந்திருப்பது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் இந்த ஒரு நாளை பார்த்திங்கன்னா தப்பி தவறி கூட மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் சரியாக மாலை 6 மணி அளவில் வெற்றிலையை வச்சு அதுக்கு மேலே 6 அகல் விளக்க வச்சு நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் விளக்குக்கு வச்சுட்டு அப்புறமா அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு கன்னிராசி நேயர்கள் உங்களோட கையால் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், பணவரவு எனக்கு கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை
பாக்கிய கிடைக்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இப்படி உங்களோட ஆசை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆசையை மனதார சொல்லிட்டு அந்த தீப ஒளிக்கு முன்பாக 5 நிமிஷம் உட்காந்து முருகனோட திருமந்திரத்தை முருகா போற்றி ஓம் சரவணபவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார தொடர்ந்து உச்சரித்து கொண்டு அந்த தீப ஒளியை பார்த்துக்கிட்டே வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ப பலனானது மிக விரைவிலேயே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த துளியளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். கன்னிராசி நேயர்களுக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையிலையும் பல நல்ல சூழ்நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பெரிய தொகையானது கைக்கு கிடைக்கக்கூடுங்க. கையில் பணப்புழக்கமானது தாராளமாக இருக்கும். நல்ல விஷயம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். முருகனோட அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றைக்குமே உங்களுக்கு முழுமையாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாமல் இருங்க.